நம்ம தினமும் அதிக இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம். நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம், பக்கத்தில் கடைக்கு போகிறோம், நம்ம வெளியூர்களுக்கு பிரயாணப்பட்டு போகிறோம். இது மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம ட்ராவல் பண்ணுறதுல நம்ம செலவழிக்கிறோம். அப்போது நம்ம போகும்போது பத்திரமாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போகிறோமா, போய் சேர்கிறோமா அப்படின்றத நம்ம கவனமாக பார்க்குறோம். அப்போது இதுக்கு நம்ம முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, நமக்கு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை தருகிறவர் யார் தெரியுமாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாதுகாப்பை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம கிளம்பும்போது நம்ம எந்த இடத்துக்கு நம்ம போகிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்பாக 2 நிமிடம் நீங்கள், ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் போகிறேன், நீங்கள் என்ன பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பயணத்தை தொடருங்க. பிரியமானவர்களே, எப்பொழுதுமே இந்த பழக்கத்தை நீங்கள் கடைப்பிடிப்பீர்கள், ஆனால் நிச்சயமாய் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். நீங்கள் நினைக்கலாம், சிஸ்டர் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதுனால என்னை நிச்சயமாக உண்டாகுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். எதற்காக? உங்களை பாதுகாக்கும்படியாய். எடுத்து வாசிப்போமா? சங்கீதம் 91வது சங்கீதம் 11வது வசனம், உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எப்போ தெரியுமா? நீங்கள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு நீங்கள் பாதுகாப்பை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது. அதனால் இனி நீங்கள் எங்கே பிரயாணப்பட்டு நீங்கள் போனாலும் முதலாவது நீங்கள் அந்த இடத்துலேருந்து புறப்படும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். அதுவும் உங்களால் முடிந்த அளவு மினிமம் 2 நிமிஷமாவது நீங்கள் பண்ணிவிட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கும்படியாய் நீங்கள் ஜெபிக்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுவார். நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்த்ததுக்கு அப்புறமா ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? தேங்க் பண்ணணும். ஆமாம் தானேங்க? ஆண்டவர் நம்மளை கிருபையாய், நம்மளை பாதுகாப்பாய் நம்ம சேர வேண்டிய இடத்துல சேர்த்ததற்காக நன்றி அப்பா. இவ்வளோதாங்க ப்ரேயரு. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையே இனிமையாய் ஆண்டவர் மாற்றிடுவாருங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், பாதுகாத்து கொள்வார். ஆமேன்.